தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கலாய்த்து பேசியுள்ளார். தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை. என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, அட்லீஸ்ட் இப்போ 11 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அங்க நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம். சமீபத்திலோட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல. உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருக்கு. நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது. சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க, வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.